ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நாங்கள் கலந்துரையாட போகின்றோம். ஜூன் 26ஆம் தேதி போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம் விழிப்புணர்வு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது. எனவே இலங்கையை தாண்டி சர்வதேசம் முழுவதும் இது ஒரு மிக முக்கியமான தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது. போதைப் பொருளால் பாதிக்கப்படுகின்ற சமூகங்களில் இருக்கின்றவர்களை அதிலிருந்து காப்பாற்றுவதற்கும் அவர்களுக்கு தகுந்த விழிப்புணர்வை கொண்டு செல்வதற்கும் இப்போது இருக்கிற தலைமுறைக்கு போதைப்பொருள் தொடர்பிலான மிக முக்கியமான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் அதைவிட சட்டவிரோத கடத்தல்கள் மூலமாக இடம்பெறுகின்ற பாரிய மோசடிகள் அல்லது இந்த கடத்தல்கள் மூலமாக நடைபெறுகின்ற பல முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. எனவே ஜூன் மாதம் 26ஆம் தேதி சர்வதேசம் எங்கும் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. எனவே இலங்கையில இந்த செயற்திட்டம் எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு எனவே இலங்கையில இது தொடர்பான செயற்திட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில கலந்துரையாட போகின்றோம். எனவே அதற்காக நாங்கள் ஒரு துறை சார்ந்த நிபுணரை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றோம். தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளர், முழு நாடும் ஒன்றாக செயற்திட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் PM ரிஷாட் அவர்கள் இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே வந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஒரு விழிப்புணர்வு தினமாக இது அனுஷ்டிக்கப்பட்டது. எனவே போதைப் பொருள் என்றது நம்மளுடைய நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு அபாயகரமான ஒரு விஷயமா இன்று வரைக்கும் பார்க்கப்படுகிறது. எனவே அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் அல்லது அதை அதில் ஒரு கட்டுப்பாடோடு இருப்பதற்கும் அதை தாண்டி இப்போது இருக்கின்ற தலைமுறையினருக்கு அது தொடர்பிலான விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அதில் சரியான முறையில் அது பின்பற்றப்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு மிக முக்கியமான கடினமான விஷயம் இதில் இருக்கு. நாங்கள் ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது. சில வேளை அந்த விழிப்புணர்வு ஒரு 80% வெற்றி அடையும் அல்லது ஒரு 50% வெற்றி அடையும். ஆனால் போதைப் பொருள் அப்படின்னு சொல்லி வந்தாலே அதில் நாங்கள் ஒரு இம்மி அளவு கூட எங்களால் முன்னுக்கு நகர்ந்து செல்ல முடியாத ஒரு தன்மை காணப்படுகிறது. அது இப்போ மட்டும் இல்லை, காலாகாலமாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ மிக முக்கியமான ஒரு கடினமான விஷயமா காணப்படுகிறது. எனவே இந்த கடினமான தன்மை இதில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும். இதன் மூலமாக ஒரு எளிய சமுதாயத்தை காப்பாற்றணும் அல்லது இப்போ இருக்கிறவர்களுக்கு இதில் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற நேரத்தில் உங்களை போன்றவர்களால் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற நேரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மிக முக்கியமான சவால் அப்படின்னு சொன்னால் என்ன? அது இன்றைய காலகட்டத்தில் எப்படி நீங்கள் அதை கையாளுறீங்க? உண்மையாக விசேஷமாக நாங்கள் இந்த கேள்வியை பார்க்கும்போது நீங்கள் கேட்ட கேள்வியை நான் இன்னும் பொதுமக்களுக்கு விளங்கக்கூடியதாக சொல்லுவதாக இருந்தால், கிட்டத்தட்ட 40-45 வருடங்களுக்கு மேலாக இலங்கையிலே போதைப் பொருள் முத்தடுப்பு நிகழ்வுகளை அல்லது போதைப் பொருளுக்கு எதிரான நிகழ்வுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது இதுவரையும் சாத்தியப்படவில்லை. எனவே இதை எப்படி சாத்தியப்படுத்தலாம் அல்லது ஏன் சாத்தியப்படவில்லை என்ற கேள்விதான் இந்த இடத்தில் எழுகின்றது. உண்மையாக நாங்கள் 40-45 வருடங்களாக தொடர் தேர்ச்சியாக இந்த போதைப்பொருள் தொடர்பாக நாங்கள் வேலை செய்து வரும்போது எங்களுக்கு அது தொடர்பான வெற்றி கிட்டாமைக்கான காரணம் என்ன என்ற கேள்வியை நாங்கள் இன்றும் பொதுமக்களிடம் தொடுத்தால் பல பதில்கள் வரும். சில நேரங்களிலே அரசியல் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பது ஒரு காரணமாக சொல்வார்கள். இன்னும் சில நேரங்களிலே சட்டம் சரியாக அமுல்படுத்தப்படவில்லை அல்லது லஞ்சம் ஊழல் மலிந்து கிடக்கிறது, எனவே அதனால் தான் இது நடக்கவில்லை என்று சொல்வார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களிலே இதிலே கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள் பாதாள உலக கோஷ்டிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் பலம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள், அவர்களோடு போராடும் அளவுக்கு பொதுமக்கள் எங்களுக்கு பலமில்லை என்ற ஒரு கருத்து வரலாம். இவ்வாறு பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் பார்க்க தவறிய ஒரு கருத்து இருக்கிறது. உண்மையாக அந்த கருத்தை சமூகமயப்படுத்துவது அல்லது செயல்படுத்துவது என்பதுதான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மகாபெரும் சிக்கலாக இருக்கிறது. அதுதான் நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்த நாங்கள் செய்த வேலை சரிதானா அல்லது விஞ்ஞானபூர்வமாக ஒப்புவிக்கப்பட்ட ஆய்வுகள் மூலமாக ஒப்புவிக்கப்பட்ட சரியானதை நாங்கள் 40 வருடமாக செய்திருக்கிறோமா என்ற கேள்வி நாங்கள் கேட்க வேண்டும். அதாவது எவிடன்ஸ் பேஸ் ப்ரிவென்ஷன் என்று சொல்வார்கள். எவிடன்ஸ் பேஸ் அதாவது சாட்சிகளை அடிப்படையாக கொண்டு
2026ஆம் ஆண்டு சர்வதேச போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தினுடைய மிக முக்கியமான கருப்பொருள்களில் ஒன்றாக இந்த விடயம் குறிப்பிடப்படுகிறது. இந்த உலகத்திலேயும் அந்த பரம்பரை ரீதியாக பாரம்பரியமாக செய்யப்பட்ட நிகழ்வுகள் தான் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. உதாரணமாக இலங்கையிலே போதைப்பொருள் தடுப்பு என்று எடுத்துக்கொண்டால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பெரும்பாலானவை போஸ்டர்ஸ் அல்லது துண்டு பிரசுரங்கள் அல்லது வீதி நாடகங்கள் இவ்வாறான நிகழ்வுகளாக இருக்கிறது. அல்லது பாடசாலையிலே 11 வயது மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பொதுவாக இந்த எவிடன்ஸ் பேஸ் அல்லது சாட்சிகளை அடிப்படையாக கொண்ட ஆய்வுகளை அடிப்படையாக கொண்ட அந்த போதைப்பொருள் முத்தடுப்பு முறைகளிலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் மிகவும் பிரயோசனம் குறைந்த, எஃபெக்டிவ் குறைந்த முடிவுகளாகத்தான் காட்டப்படுகிறது. ஆனால் அதிலே மிக சிறந்த முடிவாக மிகவும் நல்ல பலாபலன் அதிகரித்தோடு விடயமாக சொல்லப்படுவது பேரண்டிங் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது அந்த பெற்றோருக்குரிய அவர்களது திறன் விருத்தியை மேற்கொள்ளுதல். ஆனால் இன்று பெற்றோர் திறன் விருத்தியை மேற்கொள்ளக்கூடிய எத்தனை நிகழ்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தைக்கு இந்த போதைப்பொருள் விளம்பரம் என்பது இந்த உலகத்துக்கு அந்த குழந்தை வரும் முன்னரே தாயினுடைய கற்பப்பையிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று விஞ்ஞானம் தெளிவாக சொல்கிறது. ஒரு தாய் பிள்ளையை தாங்கிய வண்ணம் பார்க்கக்கூடிய காட்சிகள் அந்த பிள்ளைக்கு பதிவாகிறது. இன்றைய பல்வேறு தொலைக்காட்சி நாடகங்கள், திரைப்படங்கள், இவ்வாறு காணக்கூடிய காட்சிகள் எல்லாம் போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடிய காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே போதைப்பொருள் முத்தடுப்பு என்பதும் கற்ப காலத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் இவ்வாறான வேலை திட்டங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் அமுல்படுத்தப்பட்டது மிக குறைவாக இருக்கிறது. இப்போது நாங்கள் இதை போய் சமூகத்திலே சொல்லும்போது இல்லை அதிலே என்ன வெற்றி காணலாம், நாங்கள் செய்துதான் சரி என்ற நிலைமையிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போதாவது இந்த சமூகம் விஞ்ஞான ரீதியான விடயங்களை கற்றறிந்து அவற்றை தெரிந்து அதற்கேற்றால் போல் புதிய நிகழ்ச்சி திட்டங்களை, புதிய நிகழ்வுகளை மேற்கொள்ளும் போதுதான் நாங்கள் அதிலே வெற்றி காணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டு இப்போது இந்த முழு நாடும் ஒன்றாக வேலை திட்டத்தின் கீழே பாடசாலையில் இருக்கக்கூடிய உளவள துணை ஆசிரியர்கள், அதே போல சிறுவர் பராமரிப்பு தொடர்பான உத்தியோகத்தர்கள், சிறுவர் மகளிர் தொடர்பான உத்தியோகத்தர்கள், விசேஷமாக மிட்வைஃப்ஸ் என்று சொல்வார்கள், அவர்களுக்கெல்லாம் இது தொடர்பான பயிற்சி இப்போது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், அந்த விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்ட அல்லது ஆய்வு முடிவுகளை அடிப்படையாக கொண்ட வெற்றிகரமான ஒரு போதைப்பொருள் முத்தடுப்பு நிகழ்வை இதற்கு பின்னராவது இலங்கையிலே அமுல்படுத்த வேண்டும் என்ற அந்த அவாவிலே இப்போது இந்த திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினீங்க. அதாவது போதைப்பொருள் தொடர்பிலான விழிப்புணர்வுக்கு வீதி நாடகங்கள், போஸ்டர்ஸுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் காலகாலமாக நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் இது இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நவீனமயப்பட்ட உலகத்தில் நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்வியலே நாங்கள் கடத்துறது டிஜிட்டலோட நாங்கள் கடத்துகிறோம். விளங்கிட்டா? எல்லாருமே டிஜிட்டலுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ இருக்கிற இளம் சமுதாயம், இந்த இளம் சமுதாயம் எல்லாருமே இந்த டிஜிட்டலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான வீதி நாடகங்கள், போஸ்டர்ஸுகள், இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் இந்த போதைப் பொருள் தொடர்பிலான விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கும்போது அது 100% வெற்றி அடையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக இல்லை. இன்று காலத்தின் தேவையாக இருப்பது வீதி நாடகங்களோ அல்லது போஸ்டர்ஸோ அல்ல. இன்றைய இளைஞர்கள் அதிகமாக போதைப் பொருளின் பக்கம் கவரப்படுவது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி, சமூக ஊடகங்களூடாகத்தான் கவரப்படுகிறார்கள். எதனூடாக கவரப்படுகிறார்களோ அந்த ஊடகத்தை பயன்படுத்தித்தான் நிச்சயமாக நாங்கள் அவர்களை நிறுத்துவதற்கான வேலை திட்டத்தையும் செய்ய வேண்டும். காரணம், அதுதான் அவர்களை சென்றடையக்கூடிய ஊடகம். எனவே இதற்காக வேண்டித்தான் இப்போது சமூக ஊடகங்களில் இது தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது தொடர்பான ஒரு ஆர்வம் இப்போது செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விசேடமாக இந்த சர்வதேச தினத்தையொட்டி, போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தன்று இலங்கையிலே முதலாவதாக இப்போது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முழு நாடும் ஒன்றாக செயல் திட்டத்தினுடைய தலைமை காரியாலயமும் ஊடக மையமும் திறக்கப்படுகின்றது. இந்த ஊடக மையம் திறப்பதன் மிக முக்கியமான ஒரு காரணியே தொடர் தேர்ச்சியாக சமூக ஊடகங்களூடாக இந்த போதைப்பொருள் முத்தடுப்பு தகவல்களை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே தனியாக ஒரு ஒரு உத்தியோகத்தர்கள் குழாம் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர் தேர்ச்சியாக அதை செய்வதற்காக வேண்டி அந்த இடத்துல இருத்தப்படுகிறார்கள். எனவே இது எதிர்காலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு அது சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும்
தற்போதைக்கு அதிலே பாரிய ஒரு வீழ்ச்சி அல்லது பாரிய ஒரு பின்னடைவு காணப்படுகிறது. காரணம், அந்த சமூக ஊடகங்கள் தொடர்பான அறிவுள்ள அல்லது அது தொடர்பாக புதிய விடயங்களை ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடியவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. உண்மையாக இன்றைய அரசினுடைய போதைப்பொருள் முத்தடுப்பு நிகழ்வுகளை செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் அந்த நிறுவனங்களிலே ஒரு ஆள்பற்றாக்குறை என்று சொல்லக்கூடிய விடயம், அதிலும் இந்த விடயங்கள் தொடர்பான அந்த அறிவு பற்றாக்குறை என்ற விடயம் இன்று அதிகமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இப்போது பயிற்சி வழங்கப்பட்டு அந்த துறையிலே அவர்கள் மேம்பட்டிருக்கிறார்கள். இன்று உலகம் AI யுகத்தை நோக்கி முன்னேறி கொண்டு போகிறது. நாங்கள் இன்னும் பழைய 20-30 வருடங்கள் பின்னால் இருக்கக்கூடிய விடயங்களை வைத்து இந்த போதைப்பொருள் முத்தடுப்பை செய்து கொண்டு போவோமாக இருந்தால் நிச்சயமாக அது இன்னும் தோல்வியிலே தான் போயிட்டு முடியும். எனவே அதற்காக வேண்டித்தான் இப்போது இந்த புதிய இந்த அரசாங்கத்தின் திட்டங்களூடாக புதிய இவ்வாறான சமூக வலைத்தளங்களை ஒட்டியதான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. விசேஷமாக இந்த 26ஆம் திகதியை சர்வதேச இந்த தினத்தை இலங்கையிலே கொண்டாடுவதற்காக வேண்டி காலை 8 மணியிலிருந்து 10 மணிக்கு இடைப்பட்ட காலத்திலே காலிமுகத்திடலுக்கு முன்னால் இருந்து ஒரு நடைபவனி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நடைபவனியிலே பங்கேற்ற மிக பிரதானமான ஒரு அமைச்சாக இளைஞர் சேவைகள் இளைஞர் விவகார அமைச்சு காணப்பட்டது. காரணம், அவர்கள்தான் இன்று உண்மையாக இந்த விடயத்தை கொண்டு சேர்க்க வேண்டியவர்கள். பொதுவாக இளைஞர்களிடம் நாங்கள் போய் கதைப்பதை விட அவர்களது ஒரு நண்பன் ஒரு விடயத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை மிக அதிகம். எனவே அதை அடிப்படையாக கொண்டு இப்போது அதாவது செல்ஃப் ஹெல்பிங் குரூப் என்பதை போல் அடிப்படையாக இளைஞர்களை வலுவூட்டி அவர்களூடாக இளைஞர்களுக்கு இந்த விடயங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய அல்லது அவர்களை வலுவூட்டுவதன் ஊடாக அவர்கள் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இந்த விடயத்தை சாளருக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இருந்தீங்க. அதாவது இந்த போதைப் பொருளில் வந்து மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை வந்து செலுத்தக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள், அதை விட பாதாள உலக குழுவை வந்து சேர்ந்தவர்கள். எனவே இவர்களுடைய மறைமுகமான தலையீடு வந்து இருப்பதால் இதை வந்து கட்டுப்படுத்துறதுல ஒரு மிக முக்கியமான சிக்கல் வந்து காணப்படுகிறது. நடைமுறையில் இது ஒரு கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் காலாகாலமாக வந்து இருக்கிற ஒரு விஷயம். இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்து முளைத்த ஒரு விஷயம் என்று சொல்லி நாங்கள் இதை வந்து தட்டிவிட முடியாது. எனவே சட்டங்களை சரியான முறையில் வந்து இறுக்கமாக வந்து கடைபிடிக்கிறதுக்கும் அல்லது இது தொடர்பிலான விடயங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி நோக்கி நகர்றதுக்கும் ஒரு 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 முன் உதாரணமான பல திட்டங்களை வந்து முன்வைக்க வேண்டிய தேவை வந்து காணப்படுகிறது. எனவே உங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இலங்கை ஒரு மிக முக்கியமான ஒரு பிடிக்குள்ள வந்து இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தை வந்து தாண்டி அண்மைய நாட்களில் கூட சில கொலை முயற்சிகள் அல்லது சில கொலை சம்பவங்கள் வந்து இடம்பெற்றதுக்கு பின்புலம் தேடி பார்த்தா இந்த போதைப் பொருள் மிக முக்கியமான காரணம்னு சொல்லலாம். எனவே இதில் உங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் அல்லது உங்களுடைய திட்டத்தை வகுக்கின்றவர்கள் இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து எதிர்காலத்தில் வந்து எடுக்கலாம் அல்லது மாற்று யோசனை வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? உண்மையாக இந்த குறிப்பிட்ட விடயமானது, அதாவது போதைப் பொருள் என்ற விடயம் எங்கெல்லாம் கதைக்கப்படுகிறதோ அந்த சகல இடங்களிலும் உலகத்திலே குற்றச்செயல் என்ற ஒரு விடயம் இருக்கும். அதாவது இன்று உலகத்திலே காணப்படக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் எல்லாமே தனக்கு பொருளீட்டிக் கொள்வதற்கான பணமீட்டிக் கொள்வதற்கான மிக பிரதானமான ஒரு முறையாக இந்த போதைப்பொருள் உற்பத்தி, போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே பாரிய அளவிலான பணம் பெறக்கூடியதாக இருக்கிறது. எனவே உலகளாவிய ரீதியில் நீங்கள் பார்க்கும்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய போதைப்பொருள் தொடர்பான பிரிவை எடுத்தால் UNODC என்று சொல்வார்கள், யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் ட்ரக் அண்ட் கிரைம். அந்த இடத்தில் கூட குற்றச்செயல் போதைப்பொருள் ரெண்டையும் சேர்த்ததாகத்தான் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே பொதுவாக இந்த குற்றச்செயல்களை தடுப்பது என்பது அல்லது இவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நிச்சயமாக ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமையும். போதைப்பொருள் தொடர்பான குற்றம் என்பது உண்மையாக நாட்டின் தேசிய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எனவே இவர்களுக்கான சட்டங்களை சரியாக அமுல்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போது சட்டத்திலே காணப்படக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இன்னும் சட்டத்தை நாங்கள் ஒரு இறுக்கமான முறையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைமை கட்டாயமாக இருக்கிறது. எனவே இப்போது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச ரீதியில் நாடுகளுக்கு இடையிலான இணக்கப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த நாடுகளிலே ஒளிந்து மறைந்திருக்கக்கூடிய குற்றவாளிகளை
இலங்கைக்கு கொண்டு வரக்கூடிய கைது செய்து கொண்டு வரக்கூடிய அந்த சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது பொதுவாக பொதுமக்கள் அறிந்திருப்பீர்கள். என்றும் இல்லாத அளவுக்கு அவ்வாறான குற்றவாளிகள் இன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் கொண்டு வருவதற்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நாடுகளோடும் இப்போது பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திர ரீதியிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இரண்டாவது, இலங்கையிலே இருக்கக்கூடிய சட்டங்களிலே சில திருத்தங்களின் அவசியம் இருக்கிறது. இது தொடர்பாகவும் இப்போது கதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விசேஷமாக ஜனாதிபதி அவர்கள் கடந்த காலங்களிலே அவரது உரையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது பிடிக்கப்படக்கூடிய போதைப் பொருட்கள் மீண்டும் விற்பனை செய்யப்படுகிறதா, மீண்டும் வெளியிலே போகிறதா என்ற ஒரு சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கிறது. எனவே பிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களை குறுகிய காலத்துக்குள் அழிக்க வேண்டும், இதற்காக ஒரு சட்டம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் கதைக்கப்பட்டது. அதே போல போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடியவர்கள் குற்றவாளிகள் அல்ல, அவர்கள் நோயாளிகள். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு சட்டவாக்கம் உருவாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சிகிச்சையின் தரத்தை உயர்த்துவதற்கான வேலைகள் செய்யப்பட வேண்டும் என்ற விடயம் தெளிவாக கதைத்தார். அதே போல தரவுகளை கொடுப்பதற்காக நம்பகரமான ஒரு நிலைமை உருவாக்கப்பட வேண்டும், லஞ்சம் ஊழல் அற்ற ஒரு பொலிஸ் திணைக்களம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நிலைமையிலே நிறைய விடயங்கள் கதைக்கப்பட்டதை நாங்கள் காணலாம். கதைக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் அவை செயல்பாட்டிலும் இருக்கிறது. ஆனால் உண்மையாக ஒரு சட்டத்தை உருவாக்குவது என்பது நாட்டிலே மிக கஷ்டமான ஒரு விடயம். அதிலே ஒரு நீண்ட ப்ரொசீஜர் இருக்கிறது. அது கட்டாயமாக இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக சகல விடயங்கள் இலங்கையினுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பல்வேறுபட்ட விடயங்களில் அவதானம் செலுத்தித்தான் சட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளில் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இது இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. இதிலே மிக பாரிய இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். இலங்கையிலே இன்றும் பாடசாலை மாணவர்கள் அல்லது 13 வயதினர் போதைப்பொருள் பயன்பாட்டை ஆரம்பிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில போதைப் பொருட்கள் தொடர்பாக சட்டங்கள் இல்லை. உதாரணமாக புகையிலை அல்லது பாக்கு, வெற்றிலை, இது தொடர்பான சட்டங்கள் இலங்கையில் இல்லை. எனவே அவ்வாறான விடயங்கள் தொடர்பாகவும் புதிய சட்டங்களை உருவாக்குவதற்காக வேண்டிய முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிக குறுகிய காலத்துக்குள் பொதுமக்கள் அந்த சட்ட ஆக்கங்களின் பிரதிகளை அல்லது அந்த சட்டத்தின் மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஓகே, இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப்பொருள் பயன்பாட்டினுடைய தீவிரத்தன்மை என்றது அதிகமாக காணப்படுகிறது. அது ஒரு அபாயகரமான ஒரு இடத்துல காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 40 வருடங்கள்ல இருந்து நாங்கள் முன்னோக்கி பார்த்தா அதை பின்னோக்கி பார்த்துட்டு இப்போ நாங்கள் 2026ஆம் ஆண்டில் இருக்கிற நேரத்தில் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் என்றது இலங்கையில் நாங்கள் சர்வதேசத்தை தாண்டி இலங்கையை பற்றி நாங்கள் பேசுகிற நேரத்தில் இந்த விஷயம் நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? பொதுவாக நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது என்றதை விட இப்போது இடம்பெற்றிருக்கிற ஒரு பாரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், 40 வருடங்களுக்கு முந்தைய போதைப் பொருட்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தியவரை வெளிப்பார்வையிலே கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இருந்தது. அவரது கண்கள் வைத்து அல்லது முகத்தை வைத்து அவரிடமிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை வைத்து அல்லது அவர் நடக்கக்கூடிய முறைகளை வைத்து இவரெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய முறைகள் இருந்தது. ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய நவீன போதைப் பொருட்கள், செயற்கையான போதைப் பொருட்களை பயன்படுத்தி ஒருவரது நடத்தையை அவதானிப்பது தவிர்த்து வேறு எந்த உடல் ரீதியான மாற்றத்தையும் நாங்கள் காண முடியாது. எனவே இன்று எங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், குடும்பத்தவர்களாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய பெரிய ஒரு சவால் இந்த போதைப்பொருள் பயன்படுத்துவரை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் அல்லது எவ்வாறு இனங்காணலாம் என்பது தெரியாத ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு சட்ட சிக்கலில் அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விபத்தை ஏற்படுத்திய பின்னர் செய்யப்படக்கூடிய பரிசோதனையில் அப்படி நினையாத வகையில் ஏதாவது நடக்கக்கூடிய திடீரென்று நடக்கக்கூடிய விடயங்களின் போதுதான் பெரும்பாலான பெற்றோருக்கு தனது பிள்ளை அல்லது தனது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் போதைப்பொருள் பயன்படுத்துகிறார் என்ற தெளிவு வருகிறது. உதாரணமாக கொரோனா லாக்டவுன் காலத்தை சொல்லலாம். கொரோனா லாக்டவுன் என்று சொல்லக்கூடிய விடயம் வேகமாக போடப்பட்டதன் பின்னர் நிறைய குடும்பங்களின் அங்கத்தவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை அந்த குடும்பம் தெரிந்து கொண்டது. காரணம், போதைப்பொருள் இல்லாத விடத்து, அந்த போதைப்பொருள் கிடைக்காத விடத்து அவருக்கு பல்வேறு விதமான உடல் மற்றும் உள ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் வந்தபோது அவர்கள் பயந்து வைத்தியர்களை நாடும் போது தான் அவர்களுக்கு தெரிய வந்தது இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று. இப்போதும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படித்தான் இருக்கிறது. எனவே இந்த நவீன போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடிய ஒருவரை எவ்வாறு இனங்காணலாம் என்பதை தெரிந்து வைத்திருப்பது நிச்சயமாக எங்கள் இந்த நிலைமைக்கு அல்லது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மிக முக்கியமாக இந்த பாடசாலைக்கு செல்கின்றவர்களை
இனங்காண்றது, அவர்களுக்கு வந்து போதைப் பொருட்களை வந்து வழங்குகின்றவர்கள் தொடர்பிலான பல விஷயங்கள் வந்து காணப்படுகிறது. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தியிருந்தீங்க. என்ன அப்படின்னு சொன்னால், போதைப் பொருள் அப்படின்னு சொன்னாலே அங்கே பணம் புரளுகின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து காணப்படுகிறது. நிறைய பேர் அதை வந்து பிஸ்னஸாக வந்து பண்ணுறாங்க. சில பேர் அதை பிஸ்னஸாக பண்ணுற நேரத்தில் அவங்க அந்த போதைப் பொருளை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் வந்து காணப்படுகிறது. எனவே இங்கே வந்து 2 விஷயங்கள் மிக முக்கியமாக வந்து காணப்படுது. ஒருத்தருக்கு பணம் தேவைப்படுது. இன்னொருத்தருக்கு வந்து அதில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு இன்பம் அல்லது ஒரு விதமான அ எல்லாத்தையும் வந்து மறந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு வந்து தான் வந்து இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு தன்மை. எனவே இந்த 2 விஷயத்துக்கு என்ன ஒரு அடிப்படை காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக ஒருவர் போதைப் பொருளின் பக்கம் போவதற்கான காரணிகள் என்று பார்க்கும்போது அது வித்தியாசமானதாக இருக்கும். ம். போதைப் பொருளுக்குள்ளே சென்றதன் பின்னர் அதை பயன்படுத்த ஆரம்பித்ததன் பின்னர் அது தொடர்ந்து பயன்படுத்தல் என்பதற்கான காரணங்கள் வித்தியாசமாக இருக்கும். ம். பொதுவாக ஒரு மனிதரை போதைப் பொருளின் பக்கம் தள்ளக்கூடிய மிக பிரதானமான 2 காரணிகள் இருக்கிறது. ஒன்றை நாங்கள் சொல்லுவோம் சூழல் காரணிகள், என்வாயரமெண்டல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு சூழலிலே எந்த அளவுக்கு அந்த போதைப் பொருள் இருக்கிறது. 2வது அந்த போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அந்த சூழல் எந்த அளவு மதிப்பு கொடுக்கிறது. அந்த போதைப்பொருள் தொடர்பான எவ்வாறான ஒரு எண்ணம் அந்த சூழலிலே இருக்கிறது. அதே போல் தனி மனித காரணிகள், பர்சனல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த போதைப்பொருளை பயன்படுத்துவதனூடாக என்ன கிடைக்கும் என்று அவர் நம்புகிறார், எவ்வாறான ஒரு விடயத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்ற விஷயம், இது 2 விடயமும் சேர்ந்து தான் ஒரு மனிதனை போதைப் பொருளுக்குள்ளே தள்ளுகிறது. போதைப் பொருளை அவன் பயன்படுத்தும் போது இயற்கையாகவே இடம்பெறக்கூடிய ஒரு விடயம்தான் அவனது மூளையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு களிப்புக்கு பொறுப்பான இடம் தூண்டப்படுகிறது. எவ்வாறு தூண்டப்படுகிறது என்று சொன்னால் அசாதாரணமாக தூண்டப்படுகிறது. சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரும் களிப்பு அல்லது மகிழ்ச்சி தான் தனக்கு விருப்பமான ஒருவரின் அணைப்பில் இருத்தல். உதாரணமாக தான் பெற்ற குழந்தையை அணைத்திருக்கும் போது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி. ஆனால் ஒரு மனிதன் போதைப் பொருளை பயன்படுத்தும் போது அதை போல 5 மடங்கு பொய்யான ஒரு மகிழ்ச்சியை அந்த மூளையிலே அந்த பகுதியில் போதைப் பொருள் உருவாக்குகிறது. எனவே அந்த பயன்படுத்தியவன் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போது மனிதன் எப்போதுமே இயற்கையாக மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புவான். எனவே அவன் அதுக்கு அடிமைப்பட்டு தொடர் தேர்ச்சியாக அந்த மகிழ்ச்சியிலே இருக்க விரும்புகிறான். மூளையும் என்ன செய்கிறது, குறிப்பிட்ட காலம் செல்லும் போதோ இயற்கையான விடயங்களிலே அந்த மகிழ்ச்சிக்கு சுரக்கக்கூடிய அந்த சுரப்பை நிறுத்திவிட்டு போதைப்பொருள் எடுத்தால் மட்டும்தான் அந்த சுரப்பு சுரக்கும் என்ற நிலைமைக்கு மாற்றம் அடைகிறது. எனவே இதைத்தான் நாங்கள் அடிமைத்தனம் என்று சொல்கிறோம். அவ்வாறான நிலைமைக்கு வந்துவிட்டால் அவர் போதையை பயன்படுத்தினால்தான் அவருக்கு மகிழ்ச்சி, பயன்படுத்தாவிட்டால் அவர் துக்கத்திலே இருந்து கொண்டு இருப்பார். எனவே இந்த போதைப்பொருள் பயன்பாட்டின் தொடர்ச்சி என்று சொல்வது அந்த போதைப்பொருளின் வீரியத்தன்மை, அந்த போதைப்பொருள் மூளையிலே எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது, அவருக்கு அந்த போதைப்பொருளை பயன்படுத்தியதனால் எதிர்பார்த்த அந்த விடயங்கள் கிடைத்ததா என்பதிலே தங்கியிருக்கிறது. ஒரு மனிதன் முதல் பயன்பாட்டை செய்யும்போது அவனுக்கு 2 விதமான உணர்வுகள் ஏற்படலாம். ஒன்று, அவனுக்கு முதல் பயன்பாட்டை செய்யும்போது ஏற்படக்கூடிய உணர்வுகள் அவனுக்கு விருப்பம் இல்லாத கசப்பான உணர்வுகளாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் அத்தோடு நிறுத்தி கொள்வான், அதை தொடர மாட்டான். 2வது, இனிப்பான உணர்வாக நல்ல உணர்வாக இருக்கும்போது அவன் நிச்சயமாக அந்த பயன்பாட்டை தொடரக்கூடியவனாக இருப்பான். இதிலே மிக முக்கியமாக சமூகமும் ஒரு இடம் எடுக்கிறது. அவன் விரும்பக்கூடிய விடயத்தை செயல்படுத்துவதைப் போல் சமூகம் காட்டும் எடுத்து. இவ்வளவு காலம் அவனுக்கு யாரும் பயப்படுவதாக இல்லை. போதைப்பொருள் பயன்படுத்த ஆரம்பித்தவுடன் பலரும் பயப்பட்டு அவனை கண்டு ஒதுங்கி போகிறார்கள் என்று சொன்னால் அவன் அதை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். இவ்வாறான நிலைமைகள் தான் அவனது பயன்பாட்டை தொடர்வதற்காக உதவுகிறது. எனவே இந்த நீங்கள் கேட்ட 2 காரணிகளும் வித்தியாசமானவையாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட காரணிகள் தான் நிச்சயமாக ஒரு மனிதன் போதைப்பொருள் பயன்பாட்டை ஆரம்பிப்பதற்கும் அதே போல் தொடர்வதற்கும் மிக பிரதானமான காரணிகளாக இருக்கிறது. இதில் ஒரு முரண்பாடு இருக்கிறதா வந்து நான் வந்து யோசிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து ஒரு போதைப்பொருளை வந்து பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பணம் என்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்பாடாக இருக்கிறது. அதை விட ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை தேடி அவன் போகிறான் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி அவன் மன ரீதியாக உளவியல் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம். இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு வகையறால் நம்ம சமூகத்தில் வந்து இருக்கிறாங்க. எனவே ஒருத்தர் வந்து ஒரு போதைப் பொருளை வந்து பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வை வந்து நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அதனுடைய பாதிப்புகள், அது எதிர்காலத்தில் கொடுக்க போகிற பாரதூரமான விளைவுகள் அப்படின்னு பல விழிப்புணர்வுகளை கொடுத்து அவரை நாங்கள் அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை வந்து நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் அவர் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுக்குரிய 2 பிரதானமான காரணங்கள் வந்து இருக்கிறது. ஒன்று, பணம் என்றது
தேவையாக இருக்கிறது. அதை விட அவர் மனோ ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த 2 விஷயத்தையும் கண்டுபிடிச்சு அதற்குரிய தீர்வை வந்து நாங்க எப்படி கொடுக்கணும், அது நடைமுறையில் வந்து சாத்தியமா வந்து இருக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே பெரிய ஒரு முரண்பாடா வந்து காணப்படுகிறது. ஏன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செல்ல வேண்டியதாக ஒரு தேவை வந்து இருக்கிறது. அது ஒட்டுமொத்த நாட்டிலையும் வந்து இருக்கக்கூடிய பல பேருடைய பிரச்சனைகளுக்கும் அல்லது பல பேருடைய வீடுகளுக்கும் சென்று இந்த மாதிரியான பிரச்சனைகள், இது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இதுக்குரிய தீர்வை நாங்க தாரோம் அப்படின்னு சொன்னா அது நடைமுறையில் இவ்வளவு தூரம் வந்து சாத்தியமா வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளால யோசிக்க முடியாது. ஸோ இது ஒரு முரண்பாடா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறேன்? உண்மையாக இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும்போது ஒரு விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் செய்யப்பட்ட ஆய்வுகளில் தெளிவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம், வறுமை அதிகரிக்கும் போது போதைப்பொருள் பயன்பாடும் அதிகரித்து கொண்டு செல்கிறது. எனவே நீங்கள் சொல்வதை போன்றோ பணத்துக்கும் போதைப்பொருளுக்கும் என்ற தொடர்பு இந்த இடத்திலே அருந்தது அல்லது இல்லாத ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. வறுமையானவர்களை இன்னும் வறுமைக்குள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை அது மாற்றுகிறது. மாறாக பணம் இருக்கக்கூடியவர்கள் செல்வதை விட வறுமையானவர்கள் அதுக்குள்ளே செல்லக்கூடியது அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது, நீங்கள் சொன்ன அடுத்த விடயம் உண்மையானது. பொதுவாக ஒரு மனிதனது உளப்பிரச்சனைக்கும் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. உதாரணமாக, ஒரு மனிதன் மன வடுவுக்குட்பட்டிருந்தால், இலங்கையிலே காணப்பட்ட யுத்தம் அல்லது சுனாமி, அண்மையில் ஏற்பட்ட தித்வா புயல், இது போன்ற இயற்கை அல்லது செயற்கை அனர்த்தங்களால் ஏதாவது மன வடுக்குட்பட்டிருந்தால், ட்ரோமா என்று சொல்வார்கள், அவர்கள் போதைப்பொருளின் பக்கம் செல்வதற்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது, ஸ்ட்ரெஸ், நெருக்கீடு அல்லது மன அழுத்தம், டிப்ரெஷன், இது போன்ற நிலைமையில் உள்ளவர்கள் போதைப் பொருளின் பக்கம் அதிலிருந்து மீண்டு கொள்வதற்காக அல்லது அதில் இருக்கக்கூடிய அந்த நோய் அறிகுறிகளை குறைத்து கொள்வதற்காக அவர்கள் போதைப் பொருள் பக்கம் செல்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. இதைவிடவும் அதிகமாக என்சைட்டி என்று சொல்வார்கள், பதகளிப்பு. இந்த பதகளிப்பு பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் அந்த பதகளிப்பு நிலைமையினுடைய நோய் அறிகுறிகளை குறைத்து கொள்வதற்கு போதைப் பொருளின் பக்கம் போவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே இலங்கையில் இந்த உளநோய்கள் தொடர்பான அறிவு அல்லது இது தொடர்பான சிகிச்சையை நாடும் தன்மை எந்த அளவு இருக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அங்குதான் பிரச்சனை இருக்கிறது. இன்றும் உளநலம் என்பது ஒரு மறைக்கப்பட்ட, கதைக்க விரும்பப்படாத ஒரு டாபிக்காக, ஒரு தலைப்பாகத்தான் எங்கள் சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு தலை இருக்கும்போது எவ்வாறு தலைவலி வருமோ, கை இருக்கும்போது எவ்வாறு கையிலே வலிகள் ஏற்படலாமோ, வயிறு இருக்கும்போது எப்படி வயிற்றிலே வலிகள் ஏற்படலாமோ, அவனுக்கு உள்ளம் என்றொன்று இருக்கும்போது அவனுக்கு உள்ளத்திலே பிரச்சனைகள் ஏற்படலாம். இதை முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உளப்பிரச்சனை என்பது எங்களது உடலிலே ஏற்படக்கூடிய ஏனைய பிரச்சனைகளை போன்றே ஒரு விடயமாகும். அதற்காக வேண்டிய ஒரு வைத்தியரிடம் அல்லது ஒரு உளவளத்துணையாளரிடம் செல்வதென்பது பாரிய ஒரு வித்தியாசமாக நினைப்பதற்கு ஒன்றுமில்லை. எனவே இந்த உளவு நோய்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த தடை அல்லது அந்த எண்ணம் இலங்கையிலே மாற்றப்பட வேண்டும். இன்றும் நீங்கள் பார்த்தால் நிறைய போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சொன்னதை போல் உளப்பிரச்சனைக்கு உட்பட்டு அதற்கு சரியான தீர்வு கிடைக்காத காரணத்தால் அல்லது சரியான தீர்வை நாடி செல்லாத காரணத்தால் பிழையான தெரிவை செய்ததனூடாக போதைப் பொருளுக்குள்ளே வந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய டிப்ரெஷனோ அல்லது ஸ்ட்ரெஸ்ஸோ அல்லது என்சைட்டியோ, இதை முறையாக இதுக்கு சிகிச்சைகள் செய்து அல்லது அதிலிருந்து வெளிவருவதற்கான இன்னும் பல வழிகள் இருக்கிறது. ஆன்மீக வழிகள் இருக்கிறது, இவ்வாறு பல்வேறு வழிகள் இருக்கிறது. எனவே அவ்வாறு பாதிப்பில்லாத ஒரு வழியை கடைபிடிப்பதற்கு பழக்குவதன் மூலம் நிச்சயமாக நாங்கள் இந்த சமூகத்திலே மாற்றம் ஒன்றை காணலாம். விசேஷமாக நான் மீண்டும் வலியுறுத்த விரும்பக்கூடிய ஒரு விடயம்தான், சமூகத்திலே ஒருவருக்கு உளப்பிரச்சனை இருந்தால் அவரை மருந்துக்காக, அவரை அந்த சிகிச்சைக்காக எடுத்து செல்வதற்கு தயங்காதீர்கள். கட்டாயமாக அவரை சிகிச்சைக்கு முற்படுத்தும் போது அவரை சரியான ஒரு நல்ல நபராக தொடர்ந்தும் நாங்கள் சமூகத்திலே சந்திக்கலாம். அல்லது அவரும் வழிகடக்கூடிய நிலைமை இருக்கிறது என்ற விடயம் உண்மையாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு போதைப் பொருளை வந்து பயன்படுத்துகிறவர்கள் அவர்களே வந்து நாங்கள் குற்றவாளியாக வந்து பார்க்காமல் ஒரு சிகிச்சை பெறுகின்ற ஒரு நபராக வந்து பார்க்கிற நேரத்தில் அவரை அந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றுறதுக்குரிய நிறைய நடவடிக்கைகளை எங்களால் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். எனவே போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி வந்து அனுஷ்டிக்கப்பட்டது. உலகளாவிய ரீதியில் இந்த தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டது. அதை தாண்டி இலங்கையிலும் நிறைய செயற்திட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்படுகிறது. எனவே அந்த முன்னெடுக்கப்படுகின்ற அந்த செயற்திட்டத்துக்கு நிறைய பேர் வந்து ஒத்துழைப்புகளையும் தங்களுடைய ஆதரவுகளையும் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த செயற்திட்டத்துக்கு நிறைய பேர் தங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே மாற்றம் என்றது
ஒரு சமூகத்தில் வந்து நிகழணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து தன்னுடைய மாற்றத்தை வந்து ஆரம்பிக்க வேணும். அப்படி ஆரம்பிக்கின்ற நேரத்தில் இந்த சமூகம் ஒரு நல்ல ஒரு சமூகமாக வந்து மாறும். போதைப்பொருள் இல்லாத ஒரு கலாச்சாரத்தை வந்து உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து கடினமாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கேனும் நாங்கள் வெற்றி பெறதுக்குரிய வாய்ப்புகளை வந்து உருவாக்க முடியும் என்றது ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையாக வந்து காணப்படுகிறது. எனவே இன்றைய நாளில் இந்த போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி இலங்கையில் வந்து எப்படியெல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது, அதில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற செயற்திட்டம் தொடர்பாக இவ்வளவு நேரம் எங்களோடு வந்து கலந்துரையாடி நிறைய தகவல்களை வந்து வழங்கியமைக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.